எங்கள் நிர்வாகம் பொறுப்பல்ல இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எங்கள் குருநாதர் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு பாதம் தொட்டு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனது டைரக்டர் கார்த்தீஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இதில் எல்லாமே நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஒரு கதை தான் இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் பாதித்ததில் நானும் ஒரு மெயினான ஒரு ஆள். நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு எல்லோரும் தேட்டருக்கு வாங்க. இதை நீங்கள் வெளியில் கொண்டு போகணும். பட் ப்ரெஸ் அண்ட் மீடியா சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், எங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். முழுக்க முழுக்க உங்களால் நாங்கள் நிச்சயமாக வெளில வருவோம். எங்களோட வெற்றிக்கு உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ராணா. என்னோடய முதல் படம் இது. வந்திருக்க கெஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய முதல் படத்தில் இவ்வளோ பெரிய கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேருக்கு முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஃபஸ்ட் என்னோடய டைரக்டர் கார்த்தீஸ்வரன் சார், ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக. மற்றது என்னோடய ப்ரொடியூசர், 2 ப்ரொடியூசருமே, ராதாகிருஷ்ணன் சாரும் சரி, புவனேஸ்வரன் சாரும் சரி, அவ்வளோ ஃபேமிலியாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க, நல்லா ட்ரீட் பண்ணாங்க. ஆக்சுவலி ஒரு அவங்க சன் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க 2 பேருமே. ஷூட்டில் படத்தில் வந்து ஆக்டராக இல்லாமல் அசோசியேட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்கள் சார்கிட்ட போவோம், புவனேஸ்வர் சார்கிட்ட. சார் இந்த மாதிரி பட்ஜெட் இது கொஞ்சம் ஹையாக போகுது சார் அப்படின்னு. சார் பார்ப்பார், பார்த்துட்டு பார்த்துக்கலாம்டா போ அப்படின்னு சொல்லுவார். ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட போவோம், சார் இப்படி சொல்லுவோம், சார் இந்த மாதிரி பட்ஜெட் போகுது சார் அப்படின்னு. அவர் அவ்வளோதான், அந்த லுக்லேயே முடிச்சிடுவார். அதனால் படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். என்னோடது செகண்ட் மூவி. கார்த்திகேஸ்வரன் கூட 10 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். முதல் படம் பெய்யிருக்கு பயமேன், இதில் பெய்யாக நடிச்சிடுறேன். அப்புறமா நான் வந்து கேரளாவிலேருந்து வரேன். எனக்கு தமிழ்நாட்டிலே ரொம்ப சப்போர்ட்டாக கார்த்திகேஸ்வரன் 10-15 இயர்ஸாக என் கூட இருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டராக பண்ணியிருக்கேன். எல்லோரும் இந்த படம் தியேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. அண்ட் தென் வந்திருக்கிற மீடியா பீப்புள் அண்ட் ஃபேமிலி அண்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. மூவிக்கு எல்லாருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்கேம் ஆகிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்த மூவி தான் நிர்வாகம் பொறுப்பல்ல. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். மேடையில் இருக்கும் எங்களுடைய மூத்த ஜாம்பவான் எல்லாருக்கும், கலை உலக ஜாம்பவான் எல்லாருக்கும் நன்றி. எங்களுடைய பாக்யராஜ் சாருக்கு முக்கியமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீகாந்த் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சகோதரிக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், ஓப்பனிங்கே இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த சூனியத்துக்கு கட்டு போடுறதும் வாய்க்கு கட்டு போடுறதும் ஒன்று தான் சொல்லணும். ஏன்னா ஓப்பனிங்கே நீங்கள் நிறையா சொன்னீங்க, எல்லோரும் பயத்திலே 2 நிமிஷம் 1 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க. பட் வரதுக்கு வணக்கம், நன்றி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அதனால் கொஞ்சம் அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் கார்த்தி சொல்கிற மாதிரி அறிவு இருக்கிற எங்கே நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி நான் உலகத்துக்கு முட்டாளாகவே தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய அறிவை வெளிப்படுத்த இடம் இது இல்லை. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா இந்த ஸ்கேமை பற்றி சொல்லணும். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். கார்த்திக் முதல் சொல்லும்போது எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஆதவனுக்கு தான் நன்றி. அவருக்கு தான் தலைவர் வந்து இது நல்ல டீமு, புது டீமு, சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. அவர் கண்டிப்பாக இந்த டைரக்டர் வந்து லைஃப்பில் பெரிய ஆள் வருவார், அவருக்கும் நீங்கள் பண்ணணும். நம்ம பாதி நடித்ததில் புது டைரக்டர் தான் அதிகம். அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணது தான். உண்மையிலேயே சிறந்த டீம். நான் கடந்த ஒரு 1.5 வருஷமாக அவங்களுடைய அப்டேட்ஸு ஃபாலோஅப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கேன். கார்த்தி மட்டும் இல்லை, கார்த்தி சேர்த்துருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸுமே அப்படியே இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் அடிக்கடி வரும், ஸ்ரீகாந்த் சாருடைய வாய்ஸு, ஜெயிக்கிறோம் வெற்றி 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 சிறப்பு அப்படின்னு. அவருடைய அந்த வார்த்தை நம்ம யாராவது ஜெயிக்கலைன்னா கூட அவர் சொல்கிற வார்த்தை வந்து ஜெயிக்க வச்சிரும். அப்படி தான் ஸ்ரீகாந்த் தேவா பிரதர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை பிரதர். நானும் பார்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை புதிய இயக்குநர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களை மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் இன்னும் நல்ல பெரிய லெவலில் நிறைய கோடிகள் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் தேசிய விருது வாங்கியிருக்கீங்க, இன்னும் பல விருதுகள் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமும் ஒரு யங்ஸ்டர்ஸை புது வாய்ப்பாளர்களுக்காக நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களே, அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது. இங்கே வந்திருக்கிற தலைமையை ஏற்றிருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி தான். ஏன்னா வாய்ப்பு கிடைக்காம எல்லாரும் ஒரு நாள் அப்படி தான் இருந்திருப்போம்.
இந்த இடத்துல வந்து இன்றைக்கி 26 வருஷம் நான் பயணிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்ட் ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த கனவுகளோடு பயணிக்கும் பொழுது இந்த சினிமா நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை நம்ம உணர்றோம். ஏன்னா நம்ம சினிமா மேலே எவ்வளோக்கு எவ்வளோ பற்றாக இருக்கிறோமோ அந்த சினிமா நம்மளை எப்பயுமே வாழ வச்சுட்டு இருக்குன்னு நான்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருப்பேன் நிச்சயமாக எதிர்காலத்தில். ஸோ அப்படி இந்த படம் ஸ்கேம் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவியும் நானும் வந்து என்னுடைய 2வது மகள் பிறக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து நான் வந்து அக்கௌண்ட்டில் 27,000 ரூபா வச்சுருந்தேன். அப்போது வந்து போனோன்னே 25,000 கட்ட சொல்லிட்டாங்க. நான் அந்த நம்பிக்கையில் போயிட்டே இருக்கிறோம். ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. நான் ஒரு காலில் இருக்கேன், என்னுடைய ஒய்ஃபும் ஒரு எதார்த்தமாக எங்கள் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க, ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு சொல்லி இரு பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்லக்குள்ளே அவள் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அந்த அட்டன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னே 25,000 அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. அந்த மொத்த காசையுமே எடுத்துட்டாங்க. அப்போது உடனே எனக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டைங்க, காசு போயிடுச்சுங்க, எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே சண்டை. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கட்டுறது அப்படி இப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு பெரிய மன உளைச்சலாச்சு. என் ஒய்ஃப் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. காசு போயிடுச்சு, இப்போ எப்படின்னா நிற மாதத்தில் இருக்கிற நேரம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே. அப்போது உடனே என்னாச்சுன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. சரி விடு, கவலைப்படாது. எனக்கு ஒரு பக்கம் பணம் போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறதா இல்லை மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறதான்ற ஒரு குழப்பத்தில் காரை ஓட்டிகிட்டே சரி விடு கவலைப்படாதுன்னு அழுதுகிட்டே அதை போயிட்டோம். அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவங்க வந்து இது போயிடுச்சா பார்க்கலான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த நினைவே நம்ம போனதே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த ஒரு 2 நாளில் இது சொல்லாமல் தெரியல, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அப்போ வந்து தயாநிதி மாறன் ஐயா வந்து பேங்க்கில் 1 லட்ச ரூபா போயிடுச்சு. அவர் பேப்பரில் தான் நியூஸ் பார்த்தேன், எங்களுக்கு தெரியாது. ஆனால் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே அவருக்கு பணம் ரிட்டன் அக்கௌண்ட்டில் போயிடுச்சு. இப்போ அவருக்கு அந்த பணம் ரிட்டன் போகலனா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு அந்த பணம் போலேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கஷ்டன்றது அந்தந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பணத்தை இழந்திருப்பாங்க. ஏன்னா முக்கியமாக செய்தியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பு டெக்னாலஜி ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பில் ஏபிகே ஃபைல்னு ஒன்று வருது அடிக்கடி. இவங்க எல்லாமே இந்த ஃப்ராட் பண்ணுற நாதாரிக்கு ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க. அதனால் தயவு செய்து நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோன்னு தெரியாது, எல்லோரும் கொஞ்சம் கவனமோடு இருப்போம். அதுவும் சொந்த பந்தங்களில் ஏற்கனவே இருக்கிற நண்பர்களே கால் பண்ணுற மாதிரிலாம் வந்து வருது. அதனால் எல்லாரும் பணம் விஷயத்தை பொறுத்தளவு இல்லை அவங்க சொந்த புகைப்படத்தை பகிரும்போதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இந்த படம் கண்டிப்பாக கார்த்தி வந்து அந்த சூட்சமத்தை கையில் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பணத்தை மட்டும் இல்லை, அதை ஏமாற்ற கும்பல் எப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். நான் வந்து இதில் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நினைக்கிறேன். ஒரு யூஸ்வலாக முழு நீள கதாபாத்திரம் தான் பண்ணுவேன். ஆனால் இந்த படத்தில் நீளமுள்ள ஒரு முழுமையற்ற ஒரு கதாபாத்திரத்தை ஒரே ஒரு காட்சியில் பண்ணியிருக்கிறேன் நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கார்த்திக். உங்களுடைய டீம் எல்லாருக்கும் தொடர்ந்து வெற்றி அடையணும், நீங்கள் பெரிய லெவலில் வரணும், நல்ல இன்னும் நீங்கள் பெரிய ஆள் ஆகி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன் நீங்கள் எவ்வளோ தூரம் குரூப்பில் கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. உண்மையிலேயே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டீம் வந்து இந்த சினிமாவுக்கு தேவை. நீங்களாம் ஜெயிச்சிங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, எங்கள் டான்ஸ் மாஸ்டர் எப்பயுமே நாங்கள் வந்து அவர் முட்டி மூமெண்ட் போடும்போது இருந்துச்சு மாஸ்டர் உள்ளே இருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா இருக்கலே கஷ்டமான மூமெண்ட் மட்டும் தான் மாஸ்டர் சொல்லுவார், பரவாயில்ல பண்ணிவிடுங்க அப்படின்னுவார். அது அந்த புது ஹீரோ அதெல்லாம் யோசிக்க மாட்டார். அப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து கார்த்திக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். பார்த்தோன்னே நீங்கள் தான் அடையாளப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்டையர் டீமுக்கும் அந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு வாய்ப்புக்கு நன்றி உரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும், மேடை அலங்கரித்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்வாகம் பொறுப்பல்ல, இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் திரு கார்த்தி சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாங்கு ஃபஸ்ட்டு கேட்கணும்னு சொன்னார். கேட்டோன்னே நான் சொன்னேன், ஜி யார் மியூசிக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னோட எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா ஸ்ரீகாந்த் அண்ணன் மியூசிக்கில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு எனர்ஜி இருக்கும், அந்த சாங்கு கேட்கும் போதே ஒரு எனர்ஜி இருக்கும். அப்புறம் கம்போஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய மூமெண்ட் வந்துகிட்டே இருக்கும்னு வச்சுங்களேன். ஆனால் ஸ்ரீகாந்தண்ணே இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்கண்ணே, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. 2 சாங்குமே வந்து அந்த நீங்கள் பண்ணியிருக்க சாங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மெலோடி சாங் ஒன்று பண்ணியிருக்காரு அண்ணன், இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு அப்பா சாங் அதுவும் செம்மையாக இருக்கும். இந்த சாங் கேட்கும் போது ஓப்பனிங் சாங் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார் சொன்னார். அந்த சாங் கேட்டோம். அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடியூசிங் சாங் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல். இப்போ ஸ்ரீகாந்த் அண்ணன் மியூசிக் பண்ணியிருக்காரு, அந்த ஹீரோவோட இன்ட்ரோடியூசிங் சாங் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வராங்க. அப்படியே அந்த சாங் கேட்கும்போது என்ன ஜி இப்படி இருக்கு அப்படின்னு, அப்போ இதை நல்லா பண்ணணும் அப்படின்னு அந்த ரிகல்சர் கொடுத்து அவரும் சூப்பராக ஆடி இருக்காரு. ஜி உங்களோட இதுதான்
செம்மையாக ஆடிருக்காரு. அதை வந்து நீங்கள் வந்து சாங் பார்ப்பீங்க, நீங்கள் பார்த்துட்டு அந்த கமெண்ட் சொல்லுவீங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆடலை இவர் ஆட வச்சார், அவ்வளோதான். இல்லை, அதுக்கு உண்டான ரிகல்சர் பண்ணி அந்த எஃபெக்ட் எடுத்தீங்கல்ல, அந்த எஃபெக்ட் எடுக்கிறதே இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோக்குமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு பூஸ்டாக வந்து இருக்குல்ல. நம்ம பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்து, ரெண்டாவது வந்து ஹீரோ மட்டும் கிடையாது, இவர் இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு டெக்னீஷியன், இப்போ எல்லா விஷயமும் ஒன்று எல்லாம் சேர்ந்து வரும்போது அது உள் வாங்கி உள்ளே பண்ணணும்ல. அது பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து பெரிய விஷயம். ஒரு ஹீரோவாக இருந்தால் வச்சுக்கலாம், ஹீரோ வந்துட்டு வருவார், ரிகல்சர் பண்ணுவார், ப்ராக்டிஸ் பண்ணுவார், ஃபைட்டாக இருக்கட்டும், அது டைலாகாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருந்துருவார். இவர் அப்படி கிடையாது. லொக்கேஷன்லேருந்து, காஸ்டியூம் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து, ப்ரொடக்ஷனில் ஆல் இன் ஆல் எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அதுக்காக சொல்கிறேன், ஹேண்ட்ஸ் அப் உங்களுக்கு. சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஸ்ரீகாந்தனும் வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பெரிய ஹோப்பு, செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கு, நான் ஒர்க் பண்ணதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். இந்த பாட்டும் படமும் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். இது எல்லாருமே நீங்கள் வந்து நம்ம மீடியாக்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு போய் சேர்க்கணுன்றது நாங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் பண்ணுவீங்க. நல்லா இருக்க விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருவீங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கே இந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறது முன்னாடி ஓடி வந்தோன்னு நினச்சேன். ஏன்னா பிளாக் பாண்டிக்கு 15 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னாங்க. எனக்கெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையாக இருக்கும்போதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டேன். இருந்தாலும் வந்து சுமையா கோசருக்கு நன்றி. அண்ட் இந்த படத்துடைய இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு டைரக்டர் கார்த்தீஸ்வரன். ஸோ ஒரு இயக்குனர், நடிகராக, அதே சமயத்தில் இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு டான்ஸராக வலம் வந்திருக்கிறார் கார்த்தி. சாதாரணம் இல்லை. அது அந்த கடைசியில் அந்த பாட்டில் லாஸ்ட் மொமெண்ட் டான்ஸ் ஆடும்போது வழக்கமாக எல்லாரும் அந்த விஜய் படத்தில் ஒரு டைலாக் வரும், அண்ணா அந்த லாஸ்ட்டு டான்ஸ்ண்ணா அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு விஜயை விட அதிகமான டைம் ஆடிருக்காரு. ஸோ அதனால் இல்லை, ஏன் விஜயை பற்றி சொன்னால் இவ்வளோ பயப்படுறீங்க? இல்லைண்ணா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் முடிச்சு விட்றாதீங்க. இல்லைங்க, அவர் இனிமேல் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இனிமேல் அதை யார் காப்பாற்றுறது? நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும். இல்லை, துப்பாக்கி நிறைய கையில் மாறிடுச்சு, அதனால் இல்லை சொல்கிறேன் நான். ஏன்னா அருமையான டான்ஸ், இன்னும் சாதாரண கிடையாதுங்க. ஒரு இயக்குனர் டான்ஸ். ஐயோ சார், பாக்யராஜ் சார் கோச்சுக்காது. நான் பாக்யராஜ் சார் இருக்கும்போது அதை வந்து நான் திரும்ப சொல்லி அவர் வந்து இது எதுக்கு என்னை பற்றி சொல்கிறீங்க அப்படின்ட்டாருன்னா அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியதான. ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விழாவாயிடுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு நபர், திரையுலகத்தில் இன்றைக்கி திரைக்கதையின் பிதா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். மக்களுக்காக, மக்கள் ரசிக்கும்படி ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட நிறைய பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டிருக்கேன். அப்படி ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்கிறத ஒரு அருமையான ஸ்க்ரீன் பிளே வச்சு பிரமாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது எம்எல்ஏ, அவர் மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த கதையை வந்து கார்த்தீஸ்வரன் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த இடத்தில் ஒரு முக்கியமான நபரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். கலைமாமணி விருது பெற்ற சமீபத்தில் திரு நிகில் முருகன் அவர்கள். எனக்கு இவர் வாங்கினா நான் வாங்கின மாதிரி, ஏன்னா அவர் வாய்ஸை நானும் பேசுவேன். இந்த மேடைக்கு வந்திருக்க எல்லோரும் ரொம்ப சிறப்பான ஒரு நபர்கள். அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சது கலைமாமணியோட அசோசியேட் ஆகிக்கிறது. ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த ஸ்கேம் பற்றி சொன்னார், பிளாக் பாண்டி சொன்னார், தன்னுடைய பணம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு. அந்த மாதிரியான எந்த சம்பவமும் எனக்கு நடக்கவில்லை. காரணம், என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. அதற்கு முன்பாகவே எனக்கு நாங்கள் வாங்கின லோனுக்கு நியாயமாகவே பணத்தை எடுத்துட்டாங்க. நானே வந்து அதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டேன். இங்கே எங்கே அநியாயமாக ஒருத்தன் வந்து எடுக்கிறது. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பற்றி சொல்லும்போது கார்த்தி வந்து இந்த கதையை சொல்கிறப்போ சூப்பராக இருந்தது. நாங்கள் 5 பேர், நான், கோதை, அதுக்கப்புறம் அர்ஜுன், அதுக்கப்புறம் வந்து அகல்யா, எல்லோரும் சேர்ந்து அதை பண்ணோம். அப்புறம் இந்த படத்தில் திடீர்னு வந்து வில்லன் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சுமையா சொல்லும்போது, நாங்கள் தானே இந்த படத்தில் வில்லன், எல்லா படத்தையும் ஏமாற்றோம், யார் அது நமக்கு தெரியாமல் வில்லன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருந்தது, அவர் தான் வில்லன் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் அதுவும் அதே மாதிரி இந்த படத்தில் நாங்கள் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும், பாடல்கள் பார்த்த வரைக்கும், இந்த படத்துடைய டைரக்டர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த படத்துடைய எடிட்டர் சஜின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் கட் பண்ண நல்லா இருந்தது, பாட்டும் செம்மையாக இருந்தது. அண்ட் விழாவின் நாயகன், தேசிய விருது பெற்ற நமது இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, அவர் வந்து அமைதியாக இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் நல்ல மெலடி சாங்லாம் போடுவார். இருந்தாலும் அவர் ஃபேமஸே என்னென்னா, சார் ஃபாஸ்ட்டாக, இன்னும் ஃபாஸ்ட்டாக அப்படின்வாங்க.
அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேட்டாலும் பாட்டு போடக்கூடிய ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன், இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது டைரக்டர் எப்போவுமே அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம், நாங்கள்லாம் பொறுப்பு இல்லை சார் இந்த படத்துக்குன்னு. பட் இருந்தாலும் அதையும் மீறி ப்ரொடியூசர் அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கும் வந்து நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்துடைய நடிகர்கள், நம்ம கூட நடித்ததில் பிளாக் பாண்டி அவர்கள், அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் மாஸ்டர் பற்றி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வரும்போதே நம்ம கொஞ்சம் இந்த போனன் ஜாயிண்ட்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு தான் வரணும். அவர் எப்போ எந்த படத்துக்கு டான்ஸ் பண்ணாலும் முட்டி போடு, கீழே விழு, முட்டியில் கமான், உட்காந்து எந்திரிங்க அப்படிங்கிறார். வாழ்க்கையில் நம்ம பண்ணாத விஷயம் எல்லாத்தையும் பண்ண சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு டான்ஸ். அதில் நமது கதாநாயகன் இயக்குனர் அவரை வந்து ஆட வச்சது, அதுவும் அந்த கடைசி ஒரு பிட்டாக ஒரு லாஸ்ட் மினிட் எகெயின் அது விஜய்க்கு பிறகு அவர்தான் என்று சொல்லி அதை நான் வாழ்த்துகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய கேமராமேன் ராஜேஷ், பிரமாதமான கேமராமேன். ஆனால் இந்த படத்தில் எல்லா இடத்துக்கும் எங்களை கூப்பிட்டு போனாருங்க, சாங்க்கு மட்டும் கூப்பிட்டு போகல. அங்கே மட்டும் காஷ்மீர் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துக்கும் அங்கேயும் ஏதாவது ஸ்கேம் பண்ணுற மாதிரி காட்சி வச்சிட்டிங்கன்னா நாங்களும் வந்திருப்போம். பட் அங்கே வந்து நீங்கள் டூயட்டுக்கு மட்டும் போயிருக்கீங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மேடையில் பேசும்பொழுது அங்கேயும் ஸ்கேம் இருக்குது, நான் மட்டும் போய் பண்ணிட்டு வந்துட்டேன், உங்களெல்லாம் கூப்பிட்டு. இது இது இயக்குனரின் சதி என்று தெரிகிறது. அவர் எங்களை அழைத்து செல்லாமல் அங்கே போய் தனியாக ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. காரணம் என்னென்னா, இது ஒரு நல்ல மெசேஜ் தரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற வாழ்க்கையில் ஒரு பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறது, எவ்வளோ தூரம் நம்ம பெரிய வீடு கட்டுறது, எப்படி கார் வாங்குறது, எப்படி வந்து நம்ம மற்றவங்க மாதிரி ரொம்ப பந்தாவாக ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பணம் இல்லைன்னாலும் நாம் மனிதர்களாக வாழ்வது எப்போது, மனிதர்களாக வாழணும், மனிதாபிமானத்தோடு வாழணும், மனித நேயத்தோடு வாழணும், நண்பர்களோடு இருக்கணும், உறவினர்களோடு இருக்கணும், மற்றவங்களோட பேசணும், நிறைய பேசுங்க, நிறைய நண்பரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனை விட ரொம்ப சிறந்த நண்பன் உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் நண்பர் தான். அதனால் அவர்கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது, பேசும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் மாட்டாமல் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு கருத்து. கண்டிப்பாக அது வந்து இன்னும் இனிவரும் காலங்களில் அது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போவும் வந்து யாராவது 100 கொடுத்தா 200 கொடுக்குறாங்கன்னா உடனடியாக அந்த டெபாசிட் பண்ணுறது எங்கன்னு சொல்லி தேடி போய் பண்ணுறாங்க. உடனே பணம் பெறுவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான், பொருளாதாரம் ஈட்டுவது அப்படிங்கிறது. பட் பொறுமையாகவே வரட்டும். இந்த உலகம் நமக்கு வாடுறதுக்கு நிறைய நாட்கள் கொடுத்துருக்கு. எல்லா நாளும் நம்ம வந்து நல்ல சிறப்பாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால் அதில் எல்லாரும் கவனம் செலுத்துவோம். அண்ட் இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒரு செம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இதில் நாங்கள் நிறைய கெட்டப்பெல்லாம் போட்டிருக்கோம், ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஸ்கேமெல்லாம் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன். என் லைஃப்லேயே அந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணதில்லை. அந்த ரோல் பண்ணும்போது மட்டும் ஒரு டைலாக் ஆட் பண்ணி நான் ஒவ்வொரு இடத்துல நினச்சி பார்ப்பேன், சார் அந்த டைலாக் செம்மையாக இருந்தது. கார்த்தி உண்மையிலே வந்து அது பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதனால் அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். அண்ட் என் கூட நடித்தவங்க எல்லாருமே, கோதையாக இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. பிளாக் பாண்டி வந்து இது வரைக்கும் ஒரு முழு நீள திரைப்படத்தில் நிறையா நடிச்சிருக்காரு. இதில் நீல முழு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அதனால் வந்து அவருடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர் பர்ஃபார்மன்ஸும் இதில் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த இயக்குனர் கார்த்திஸ்வரன் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மணி 11 ஆச்சு, நல்லா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வரையா அவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல, இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் எனக்கும் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அளித்த இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல டீமுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சின்ன கேரக்டர்களில் நடித்து அடுத்து நாங்களும் இதே போல் ஒரு நாள் மேடையில் அமர்வோம் அப்படின்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சீக்கிரமாக நீங்கள் இந்த மேடைக்கு வரணும், அதே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு 2 பேருக்கு முக்கியமாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு 2 வேண்டுகோள் இருக்குது. அதையும் இந்த மேடையில் உங்கள் சார்பாக நான் வச்சுட்டு உடனே கிளம்பிடுறேன். முதல் வாழ்த்து யாருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த படத்தை அவர் அழகாக நம்ம ஆதவன் சொன்னார்,
இந்த எடிட் பண்ணியிருக்காரு பாருங்கள், அவர் எடிட்டருக்கு நம்ம எல்லோரும் ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஆமாம், அதில் குறிப்பாக அவர் எடிட் பண்ணதுலேயே வந்து அந்த டைலாக் கரெக்டாக சொல்லுவார். அப்போது அறிவு இருக்கிறவங்களாம் எங்கே போவாங்க, டு தேட்டர் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தார். அதை கவனிச்சிங்களா எல்லோரும்? ஆமாம், நம்மளெல்லாம் அறிவாளின்னு சொல்லி நம்பி அவர் எடிட் பண்ணியிருக்கார். என்ன சொல்கிறீங்க? அதனால் அவர் கண்டிப்பாக கை தட்டியே ஆகணும். அடுத்து வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நல்ல உற்சாகமாக ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்திடலாம். ஏன்னா ஒரு புதுமுகம், ஒரு புது இயக்குனராக நம்ம அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா ஒரு புதுமுகமாக ஒருத்தர் இயக்கவும் செய்கிறாரு, நடிக்கவும் செய்கிறார். ஆனால் அவரை நம்பி பணம் போடணும்ல. நம்ம அதுக்காக பாவம் அவர் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் அவர் ஆஃபீஸ் முன்னாலேயோ வீட்டு முன்னாலேயோ அவர் நம்ம கார்த்திகை நின்றுப்பார் அப்படின்றது என் கண்ணு முன்னாடி வந்து போகுது என்னென்ன. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை இந்த படத்தில் அவர் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கார்த்தியை வந்து நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரில, ஒரு சாயலில் வந்து சிம்பு மாதிரியே இருக்கார், தெரியுதா? சில ஸ்டெப்லாம் போடும்போது அப்படி 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 பார்க்கும்போதெல்லாம் அந்த 48 ஃப்ரேம்ஸில் அவர் வரும்போது சிம்பு மாதிரியே இருக்காப்புல, இருக்கா இல்லையா? அப்புறம் இப்போ தான் ஆதவ யோசிக்கிறேன், இப்போ தானே விஜய்ன்னு சொல்லிட்டு வந்தேன், நீ வேற சிம்புன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப நல்ல டான்ஸு. தம்பி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆமாம், நல்ல நடன திறமை உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் அடுத்த படத்தில் இன்னும் சிறப்பாக ஆடணும். எங்கே மொட்டை போட்டீங்களா? ஆமாம், திருப்பதி நான் படம் முடிச்ச கையோட திருப்பங்கள் வருது இப்போ. சரி, ஓகே. முட்டை போட்டோக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை என்ன. அதனால் ரொம்ப அருமையாக ஆடியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. உண்மையிலே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் இதன் மூலம் நிறைய சம்பாதிக்கணும். ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே போல் தொடர்ந்து கார்த்தி அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அதில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோளாக உங்களுக்கு வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய சூப்பர் ஸ்டார், ஆமாம், எங்கள் ஸ்ரீகாந்த் அண்ணன் மிரட்டி இருக்காப்புல. உண்மையிலே அதாவது தாய் வந்து 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுங்கிற மாதிரி அண்ணன் 320 அடி தாவி இருக்கீங்க. ஆமாம், அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் நம்ம ஐயாவுக்கும் ஒரு வாட்டி நல்ல கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அப்புறம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பாக நன்றி. தம்பி கோதை சந்தானம்லாம் எப்போ இறந்து எனக்கு பழக்கம் அப்படின்னா நம்ம கலக்கப்போவது யாருலேருந்தே எனக்கு பழக்கம். இன்னும் தம்பி விடாமல் போராடி இந்த படத்தில் தம்பி உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் டேரக்டரு. நம்ம அவருக்கு எப்போவுமே நன்றியோடு இருந்துக்கேன். கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய படங்களுக்கு நடிக்கணும். நான் கூட வந்த உடனே தம்பி எனக்கு போட்டியே நீ பயங்கர குண்டா இருக்கிப்பான்னு கேட்டேன். ஆனால் ஃப்ரேமில் பார்த்தப்பறம் தான் தெரியுது நீ மட்டும் தனியாக தெரியுறதில்ல. அதனால் இதை மட்டும் உடம்பை குறைச்சி விடாத, அவன் சொன்னா இவன் சொன்னாலும் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு உடம்பை குறைச்சிடாது. ஆமாம், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்து மஞ்சு, அப்புறம் அவங்க பேர் மேடம். வணக்கம் மேடம், கோ ப்ரொடியூசர். பேசவே தெரியாதுன்னா பயங்கரமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு. ஆங்கிலத்தில் அடித்து பட்டையை கிளப்புறீங்களே, நிறைய படிச்சிருக்கீங்களே. சரி, இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் நம்ம நியூஸ் வாசிப்பாளரை நீங்கள் என்ன பெரிய வாசிப்பு, நான்லாம் மிரண்டு ஓடிட்டேன். அவர் ஆதவன் பக்கத்துலேருந்தே சொல்லுவார், அண்ணே இப்போ தான் வணக்கமே சொல்லியிருக்காப்புல, இப்போ தான் பேசவே ஆரம்பிக்காப்புல அப்படின்னா. அவன் அந்த அடுக்கு மொழிகள்லாம் உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு புலவர் மாதிரி புலவி. ஆமாம், இன்றைலேருந்து உங்கள் பேர் என்ன? சௌடாம்பிகாவா? சௌதாமணி. ஆமாம், புலவி சௌதாமணி என்று அழைக்கப்படுவீர்கள் இன்று முதல். ஆமாம், அதே போல் இயக்குனர் கௌரவ அவர்களுக்கும் அடுத்தாப்புல முக்கியமான மிகப்பெரிய திரைக்கதையினுடைய பிதா மகன், இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு கலைஞர்கள் இருக்காங்க, அதில் நம்பர் 1 இடத்துல திரைக்கதை அமைப்பில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னா ஐயா கே பாக்யராஜ் அவர்கள் நம்ம படத்துக்கு வாழ்த்த வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதனால் நிர்வாகம் பொறுப்பல்ல, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் மீண்டும் ஒரு முறை அந்த டீமை வாழ்த்திடலாம். அப்புறம் ஏதோ ஒரு வேண்டுகோளுக்கு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்சால் பண்ணுங்கள், முடியலன்னா விட்டுருங்க. என்ன அண்ணாச்சி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம். இங்கே இல்லை,
ஏன்னா அந்த மேடையில் வரும்போது எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து சால்வை போடுறீங்களே, இந்த சால்வை வந்து ஏன் ஒரு ஒரு டவலாக மாற்றக்கூடாது? ஏன்னா ஏன்னா இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியலண்ணே. நான் வீட்டில் ஒரு 1700 சாலுக்கு மேலே இருக்குது. இதை என்ன பண்ணலாம்? சரி, நான் ஒரு நாள் இந்த டிரைவர் தம்பி கூப்பிட்டு சொன்னேன், தம்பிங்க வாங்க இந்த சாலை பூரா வண்டியில் ஏற்றுங்க, இந்த ரோட்டு ஓரமாக பாவம் குளிரில் இருக்கவங்ககிட்ட பூரா ஆளுக்கு ஒன்று கொடுப்போம் அப்படின்ட்டு நான் நின்ன உடனே, ஏன்னா நான் இப்போ இந்த வெள்ளம் அந்த டைம்லாம் சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம வண்டியை பார்த்தோம்னா டேய் சோறு வருது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் அலர்ட் ஆகி எழுந்திரிச்சாங்க. அப்போ நான் சோறுலாம் கிடையாது, கொஞ்சம் இருங்க, ஆமாம் என்கிட்ட சால்வை நிறையா இருக்குது, இந்த குளிர் நேரங்களில் பாவம் நீங்கள் வெளியே படுத்துருக்கீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் அதுக்காக ஒன்று கொண்டு வந்தேன் அப்படின்னு சாலை வாங்கி அப்படி விரிச்சிட்டு ஒருத்தர் அப்படி பார்க்க, இதை வச்சிங்க அப்படி. அப்போ நான் யோசித்தேன், ஆமாம் இதை வச்சு என்ன பண்ண போச்சுன்னா ஒரு மாதிரி சிக்கு சிக்குன்னு குத்துதான் உடம்பு பூரா, பாவம் அவன் ட்ரெஸ்லாம் வேறு இருக்கா பார்த்தீங்களா. அதனால இது யாருக்கும் கொடுக்கவும் முடியல, நம்ம வீட்டில் யாருக்கும் யூஸ் பண்ணவும் முடியல, ஆனால் பழைய விலைக்கும் போட முடியல, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த சால்வை போடுற இந்த நிகழ்வில் இது அடுத்த படத்திலிருந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவில் தயவு செய்து ஒரு குற்றாலத்து துண்டாவது போடுங்க. ஆமாம், எனக்கும் உதவும் எல்லாருக்கும் உதவும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சு அடுத்த மேடைகளில், அதாவது வந்து நம்ம நெசவு தொழிலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும். ஆமாம், இது எல்லாமே வடக்க உள்ள கலாச்சாரம் போல் இருக்குது. இந்த சால்வெல்லாம் எங்கே பின்னுறாங்கன்னு தெரில, ஆனால் நம்ம நெசவுகளையும் காப்பாற்றுவோம், நெசவு தொழிலையும் காப்பாற்றுவோம், எங்களையும் நாங்கள் காப்பாற்றி விடுவோம்னு சொல்லி தயவு செய்து ஒரு டர்க்கி டவல் குறைந்தபட்சம் குற்றாலத்து துண்டையாவது போட்டு, ஆமாம் அடுத்த மேடைகளிலிருந்து இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை ஆரம்பித்து வைங்க அப்படின்றத ஒரு அன்பு வேண்டுகோளை ஏற்று மீண்டும் நிர்வாகம் பொறுப்பல்ல, மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும், துண்டு கேட்டதுக்கும் இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிறத அன்போடு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.